இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைத்த பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம் ஜெபத்தை குறித்து ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இடையில 3 நாட்கள் நாம் ஜெபத்தை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலும் ஜெபத்தை குறித்த ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். தானியேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி, he is a Lord's prophet. அவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, is a Lord's prophet. அவர் ஆண்டவருடைய தீர்க்கதரிசி. அவர் எதெல்லாம் சொன்னார் தீர்க்க தரிசனமா? தி ஃபர்ஸ்ட் கம்மிங் ஆஃப் லார்ட் அண்ட் தி செகண்ட் கம்மிங் ஆஃப் லார்ட். நம்முடைய ஆண்டவருடைய முதலாம் வருகை மற்றும் 2ஆம் வருகை, ஃபர்ஸ்ட் கம்மிங் அண்ட் செகண்ட் கம்மிங் ஆஃப் லார்ட், இந்த ரெண்டையும் அவர் சொன்னார். மேசியாவுடைய முதல் வருகை, மேசியாவுடைய 2ஆம் வருகை, இந்த ரெண்டையும் தானியேல் தெளிவாக சொல்லியிருப்பார் தன்னுடைய தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில். ஒரு ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்ந்தார். நமக்கு தெரியும், தரியு ஆந்திபாஸ் செகண்ட் என்கிற மன்னர், அதாவது கோரேஸ் மன்னனுடைய மருமகனாயிருக்கிற தரியு பாபிலோன் முழுவதையும் ஆளுகை செய்யக்கூடிய ஆளுகை பொறுப்புக்கு வரும்போது தானியேலை உயர்த்தி தனக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவர் வைக்கும்படியாக முடிவு பண்ணார். தானியேலை உயர்த்தி தனக்கு அடுத்த ஸ்தானத்தில் தானியேலை கொண்டு வந்து வைக்கணும்னு சொல்லி அவர் பிளான் பண்ணார், முடிவு பண்ணார். அந்த கீழே இருக்கிற சிலர் பார்த்து கொண்டே இருந்தாங்க. he is a straight forward man, உண்மையானவன், நீதியானவன், நேர்மையானவன். அவரை அவர் காசுக்கு அடிமையாக மாட்டார், லஞ்சம் வாங்க மாட்டார், நேர்மையாக இருப்பார், நீதியாக இருப்பார், உண்மையாக இருப்பார். இவரை வீழ்த்தின ஒரே ஒரு பாயிண்ட், அவருடைய தேவனுடைய விஷயத்தில் மட்டும் இவரை குற்றப்படுத்தணும்னா இவர் விழுந்துருவார். அவருடைய தேவனுடைய விஷயத்தில் மட்டும் இவரை குற்றப்படுத்தணும் அப்படின்னு அவர் வீழ்ந்து விடுவார். அவ முடிவு பண்ணாங்க, தேவனுடைய விஷயத்தில் இவர் எப்படி குற்றப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் நடக்குது. கடைசியில முடிவு பண்ணா ராஜாவிட்ட போறான். ராஜாவை தெரியவே, நீ 2 வாழ்க்கை வாங்க, என்ன விஷயம்? 30 நாள் உம்மை தவிர வேற எந்த தெய்வத்தை ஆராதிக்க கூடாது. அப்படி யாராவது ஆராதிச்சாங்கன்னா அவரை சிங்கத்தின் கபியில போடணும். அதுக்கு மேதியருடைய பெர்சியருடைய மாறாத பிரமாணத்தின்படி நீர் கையெழுத்து வைக்கணும். அந்த தாக்கியது கையெழுத்தாக்கப்பட வேண்டும். எல்லாவிலும் ராஜாட்ட போய் சொல்லிடுறான், மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி அந்த தாக்கீது கையெழுத்தாக வேண்டும். அந்த தாக்கீதுக்கு நீர் எப்படி கையெழுத்து வைக்கணும்? மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி. அப்போ ராஜாவும் கையெழுத்து வச்சிருந்தாரு. மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி அந்த தாக்கீதுக்கு அவர் கையெழுத்து வச்சிருந்தார். கையெழுத்து வச்ச பிறகு தானியேல் கையெழுத்து வைக்கப்பட்டதும் தெரிஞ்ச பிறகு ஜெபம் பண்றார். கையெழுத்து வைக்கப்பட்டதும் தெரிஞ்ச பிறகு ஜெபம் பண்றார். நம்ம இன்னைக்கு இருக்கிறோம், ஒரு பிரச்சனை நமக்கு வந்துட்டு அப்படின்னு சொன்ன பிறகு, அல்லது ரொம்ப நெருக்கம் வந்துட்டு அப்படின்னு சொன்ன பிறகு அந்த சூழ்நிலையிலே நாம் ஜெபிக்கிறோமா? இட் இஸ் அ கொஸ்டினபிள். அந்த சூழ்நிலை நம்ம ஜெபம் பண்றோமா? அந்த சூழ்நிலையுடைய ஜெபம் எப்படி இருக்குது? வாழ்க்கையில் நமக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு, ஒரு போராட்டம் வந்துட்டு, ஒரு நெருக்கம் வந்துட்டு, ஒரு பாடு வந்துட்டு, அந்த சூழ்நிலையிலே நாம் எப்படி எத்தகைய ஜெபம் செய்கிறோம்? அந்த சூழ்நிலையில மனுஷனிடத்தில் ஆலோசனை கேட்கிறோமா, கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கிறோமா? சில ஆட்கள் இருக்காங்க, மனுஷனுடைய ஆலோசனை கேட்க மாட்டாங்க, கர்த்தரிடத்திலையும் ஆலோசனை கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க ஆலோசனை சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க ஆலோசனை சொல்லுவாங்க. அந்த ஆலோசனை தான் பிரதானமா இருக்கும். மனுஷன்ட்டையும் கேட்க மாட்டாங்க, அதாவது கணவர்கிட்டையும் கேட்க மாட்டாங்க, இயேசு கிறிஸ்துட்டையும் கேட்க மாட்டாங்க. ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க, அந்த ஆலோசனை உங்களுக்கு பெருசா தெரியும், அந்த ஆலோசனை இப்படி செய்வாங்க. பிற பிரச்சனையாகும் போது இப்படி ஆயிட்ட, யார்கிட்ட ஆலோசனை கட்டி செஞ்சீங்க? அவங்க தான் உதவி செய்யணும். இயேசு எப்படி செய்வாரு? கணவன் எப்படி செய்வாரு? நீங்க ஆலோசனை கேட்டது இன்னொரு ஆள்கிட்ட, இயேசு கிறிஸ்துட்டையும் இல்லை, கணவன்ட்டையும் இல்லை. ஒண்ணு இயேசு கிறிஸ்துட்ட கேட்டிருக்கணும், இல்லைன்னா முதல்ல இயேசுட்ட கேட்டிருக்கணும், கணவன்ட்ட கேட்டிருக்கணும். கணவன்ட்ட சொல்லி இயேசு கிறிஸ்துட்ட கேட்போன்னு சொல்லியிருக்கணும்.
அது சொல்ல கேட்கல. பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சாச்சு. அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துகிட்ட வந்து, ஆண்டவரே இப்படி ஆயிட்டு, கணவன்கிட்ட வந்து இப்படி ஆயிட்டு, இப்படி பிரச்சனை ஆயிட்டுல. அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. இன்னும் அங்க போய் தான் கேட்பாங்க ஆலோசனை. அப்போ இப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் எப்படி இருப்பாரு? கர்த்தர் எப்படி உதவி செய்வாரு? செய்ய மாட்டாரு. இந்த தானியேல் இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில யார்கிட்டையும் ஆலோசனை கேட்கல, யார்கிட்டையும் கேட்கல. நேரம் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்றாரு, என் கர்த்தர் என்னை பாதுகாக்க வல்லமை உள்ளவர். ஆனா சிங்கத்தின் கவியில போட்டாங்க. சிங்கம் சேதப்படுத்தாதபடிக்கு தம்முடைய தூதனை அனுப்பி அதன் வாய்களை ஆண்டவர் கட்டி போட்டார். ஜெபிக்கிற ஒரு ஆளுக்கு வாழ்க்கையில பிரச்சனை வருங்க. ஜெபிக்கிற ஒரு ஆளுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பா, ஒரு ஆள் ஜெபம் பண்றதா கண்டிப்பா பிரச்சனை வந்துதான் ஆகும். கண்டிப்பா பிரச்சனை வந்துதான் ஆகும். ஆனா அந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அந்த பிரச்சனையை தாண்டி செல்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். சில ஆட்கள் வாழ்க்கையில் அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், போராட்டம் வந்துகிட்டே இருக்கும். சில குடும்பத்துல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், போராட்டம். ஏன் காரணம் என்ன அப்படின்னா, இதுல சிலர் இருக்கிறாங்க, எப்பவும் அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்பவும் அடுத்தவங்களை ஏதாவது சின்ன காரியம் செஞ்சாலும், சின்னது செஞ்சிருப்பாங்க, அது பெரிய தப்பு மாதிரி எடுத்து பேசுவாங்க. சின்னதாக செஞ்சிருப்பாங்க, அதை பெரிய குறை மாதிரி எடுத்து பேசுவாங்க. அடுத்தவங்களை குறை சொல்றதே இவங்க தொழில், அதை தான் செய்வாங்க. அடுத்தவங்களை எப்பவும் யாரையாவது ஒரு ஆளை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, யாரையாவது ஒரு ஆளை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட குடும்பத்துல, இப்படிப்பட்ட வீடுகள்ல என் கணவன் ஆண்டவருக்குள்ள இருந்தாலும் அல்லது மனைவி ஆண்டவருக்குள்ள இருந்தா, ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் குறை சொல்ற ஆள், அடுத்தவங்களை குறை சொல்ற ஆளா இருந்தா அந்த குடும்பத்துல பிரச்சனை இருக்கும். ஏன்னா அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். இது தேவனுக்கு பிடிக்காது, தேவனுக்கு பிடிக்காது. ஜெபம் பண்ணாலும் சில நேரங்கள்ல பிரச்சனை வந்துடும். இந்த தானியேலுக்குள்ள அந்த எதுவுமே இல்லை. ஆண்டவரே அவருடைய பண்ணிட்டாரு சொல்லல. சாதாரணமா எப்பவும் ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்கிறார். சாதாரணம் எப்பவும் ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்கிறார். ஆனா அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவரோடு கூட இருந்ததுனால தானியேல் சிங்கத்தின் கெபிக்குள்ள போகும்போது தூதனும் போயிட்டான், போய் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டான். இப்போ உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களோடு கூட இருந்த பிரச்சனை வந்துச்சுன்னா பயப்படாதீங்க. அந்த பிரச்சனை இருக்கும், ஆனா அது உங்களை மேற்கொள்ளாது. பிரச்சனை இருக்குங்க, உங்களை மேற்கொள்ளாது. அதை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். அவருடைய வல்லமையான, மகத்துவமான, பெரிய உன்னதமான கரம் வாழ்க்கையில பிரச்சனையை விட்டு நீங்கள் முன்னேறுவதற்கு உங்களுக்கு அவர் உதவி செய்ய முடியும். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர்களை ஆசீர்வதிப்பார். தலைகள் தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினால் நமக்கு நன்றி. பிரச்சனையை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.